வணக்கம். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் எப்படி ஈஸியாக தமிழில் டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருந்ததுனால தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ தெரிஞ்சவங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அனுப்பிவிடுங்க. தெரியாதவங்க இதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீபோர்டு ஸ்டார்டிங்கில் இப்படி தான் ஆங்கிலத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு தமிழில் டைப் பண்ணுறதுக்கான கீபோர்டு வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஆட் கீபோர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் டவுன் போயிட்டு தமிழ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சர்ச் பட்டனில் தமிழ் அப்படிங்கிறத டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் வரும். ஸோ நம்ம இந்தியாவாக இருக்கிறதுனால தமிழ் இந்தியா அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் காட்டும். அது என்ன அப்படின்னா, ஏபிசி டு தமிழ் அப்படின்னா என்னென்னா, இப்போது நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணுவீங்க, ஆனால் அது தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகும். ஸோ தங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன் தான் இது. அதற்கு அடுத்த கீபோர்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தமிழில் தான் இருக்கும். ஸோ அந்த கீபோர்டு, ஸோ உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ரெண்டுமே வேணும்னா ரெண்டையுமே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டன் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு 2 கீபோர்டு பார்த்திங்கன்னா இங்கே உருவாகி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம் எப்படி இது டைப் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கிலீஷுன்னு இருக்கும். ஸோ இது எப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இங்கிலீஷுங்கிறத உங்களுக்கு கீபோர்டு செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நல்லா இருக்கீங்களா. ஸோ நல்லா நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே ஆப்ஷன் வரும். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் விட்டுட்டு இருக்கீங்களா. ஸோ உங்களுக்கு கீழே சஜஷன்ஸ் காட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி அனுப்புகிறோம். அடுத்து நல்லா இருக்கேன். இப்படி நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி நீங்கள் டைப் பண்ணலாம். இன்னொரு கீபோர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மறுபடியும் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தமிழ் இந்தியா. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கீபோர்டு பார்த்திங்கன்னா தமிழ்லேயே தான் இருக்கும். ஸோ ஆனால் இது என்னையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லாக்கு நான் போட்டுறோம். இப்போ இல்லுக்கு இப்படி போடுறோம். ஸோ மறுபடியும் இங்கே அனுப்பணும். மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்படி தான் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. சப்போஸ் உங்களுக்கு இது ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணணும், மறுபடியும் இங்கிலீஷ்க்கு சேஞ்ச் பண்ணணும்னா மறுபடியும் இதை அழுத்தி பிடிங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த கீபோர்டு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை delete பண்ணிட்டீங்க ஃபுல்லாக அப்படின்னா இங்கே உங்களுக்கு செட்டிங்ஸ் வரும். ஸோ மறுபடியும் நீங்கள் லாங்குவேஜஸில் போய்ட்டு மேலே எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் delete கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கீபோர்டு ஆப்ஷன்லேருந்து அது போயிடும். ஸோ இப்படி நீங்கள் ஈஸியாக வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயும் ஈஸியாக தமிழில் மொபைலில் டைப் பண்ண முடியும். இதற்காக நீங்கள் செப்பரேட்டாக எந்த ஆப்ஸும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது தெரியணும் அப்படின்னு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனலை பிறருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ்.